இப்போ கோயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணர்கின்ற பண்பை பெறுவதாக இருந்தால் அது பேர் கோயில். அப்போ கோயிலுக்குள்ள போய் என்ன உணர்வு, எதை உணர்வது கோயில், எந்த உணர்வு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சிவனருள். கோயில்களில் இருக்கக்கூடிய சாமிக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படின்னா உணர்வது. இறையருள் எப்படி இருக்கிறது, நம்மோடு எந்த வகையிலே தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ள தான் முடியும். மனம் சார்ந்து தான் அது சாத்தியம். அப்போ அந்த உணர்வு எப்படி இருக்கும், எப்போ அது சாத்தியம் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு விக்கிரகத்தை நம்ம ஆலயத்தில் பார்க்க போய் தொடர்ந்து பார்த்து வெறும் சாமியினுடைய திருவுருவத்தை பார்க்குறோம். அப்போ நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரி, நம்மளுடைய தகப்பனாரை பார்க்குற மாதிரி, நமக்கு விரும்பியவரை நாம் பார்க்குற மாதிரி ஒரு உள் உணர்வு வரணும். கண்ணில் தார தாரையாக ஜலம் வரணும். உடல் மேலே இருக்கக்கூடிய இந்த முடிகள், ரோமக்கால்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அப்படியே நிமிர்ந்து நிற்குமா, மொழி தடுமாறும். அந்த சுவாமியை மாத்திரம், அந்த ஒரு அம்பாளாக இருக்கட்டும், சுவாமியாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், பைரவராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவர் பார்க்கும்போது ஒரு ஆனந்தம். எங்கே நிற்கிறோம், சன்னதியில் நிற்கிறோமா, இல்லை வெளியில் நிற்கிறோமா, பக்கத்தில் யார் நிற்கிறா, பின்னாடி இருக்கிறவாளுக்கு மறைக்கிறதா, அதெல்லாம் எதுவும் தெரியாது. இப்போது இதெல்லாம் உணர்வு. இந்த மாதிரி ஒரு உணர்வு எந்த ஒரு திருவுருவத்தின் முன்னே நமக்கு ஏற்படுகிறதோ அதுதான் சிவனருளை பெற்று தருகின்ற திருவுருவம், நமக்கான திருவுருவம். அது வரைக்கும் நீங்கள் எல்லா கோயிலும் போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்துடுது அப்படின்னா அப்போ இறையருள் சக்தி நமக்கு உள்ள பதிய ஆரம்பிச்சிருது. அப்படி பதிஞ்சிருத்து அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சாமியை இறுக்கி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும். இது முதல் நிலை. ஏன் தான் அழணும்னு தெரியாது, அப்படி ஒரு அழுக வரும், அப்படி ஒரு ஆனந்தம் வரும். அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் கோயிலுக்குள்ளே நாம் உணர வேண்டியது. அப்போ அந்த சாமியினுடைய திருவுருவத்துக்கு முன்னாடி போனால் இந்த மாதிரி ஒரு உணர்வு வரணும். அந்த உணர்வு தான் நமக்கு அந்த அனுகிரகத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும். அது வந்ததுக்கு உண்டான அடையாளமும் அதான்.